Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சேனல்ல ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான். நம்மளோட ஹோம் டூர் வீடியோ தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் பிக்சர்ஸோட ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடு வந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு, 16-17 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக நானே எல்லாமே பெயிண்ட் பண்ணேன். ஸோ அந்த பெயிண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லிங்க்ஸ் எல்லாம் கூட நான் சீக்கிரமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எலக்ட்ரிஷியன் அண்ணா வந்தாங்க. மற்ற எல்லாமே நானும் மாமாவும் சேர்ந்து பண்ணது தான். அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கமாண்ட் ஹூக்ஸ் வச்சு தான் மாட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ பிஃபோர் வந்து நம்ம வீடு இப்படி தான் இருந்துச்சு. பெயிண்டிங்லாம் எதுவும் பண்ணல, எதுவும் டெக்கார் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. அங்கங்கே முன்னாடியெல்லாம் ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் எடுத்த அந்த நெட்டு போட்டிருப்போம்ல, ஆணி அடிச்சது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. பெயிண்டிங் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ சோஃபாக்கெல்லாம் ஒரு சின்ன மேக் ஓவர் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சது தான். அது வந்து இதை பண்ணதும் அதை பண்ணலாம், அதை பண்ணதும் இதை பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பழைய சோஃபா குஷன் கவர். இந்த இடத்துலலாம் ஒரு லைட் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்கள் அதெல்லாம் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கழட்டிட்டு பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்தது எல்லாத்தையுமே நீங்கள் வரிசையாக வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு கொஞ்சம் பொம்மையெல்லாம் நிறையா இருந்தால் பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்டோர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதுமே லெஃப்ட் சைடில் வந்து நம்மளோட கீ ஹூக் வந்து நான் மாட்டியிருக்கேன். இது எல்லாமே நம்மளோட ஷாப்பிங் ஹால் வீடியோஸில் இருக்கும் லிங்க்ஸோட. ஸோ அதுக்கு மேலே நான் மார்க்கெட் 99ல் வாங்கினேன் ஒரு சின்ன ஃப்ளவர் இது வச்சுருக்கேன். அது அந்த இடத்துல யாருக்குமே தெரியாது, ஏன்டி வச்சுருக்கேன்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. எனக்கு பிடிக்கும் அதனால் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம கதவு திறந்தா அந்த இடம் மறைஞ்சிடுற மாதிரி இருக்கும். அதை ஒட்டி ஒரு பெரிய வால் வந்து ரொம்ப எம்டியாக இருந்ததுனால இந்த லிவ் லாஃப் லவ் அப்படிங்கிற ஸ்டிக்கர் கிடையாது, சின்ன இது மாதிரி வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் அப்படியே இது பண்ணியிருக்கேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வந்துடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு புத்தா ஃப்ரேம் இருக்குது. இந்த புத்தா ஃப்ரேம் வச்சதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி நம்மளோட இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி போடலாம், அந்த மாதிரி ஒரு இபி கனெக்ஷன் இருந்துச்சு. அது பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு, மெட்டலில் இருந்ததுனால நான் இந்த கமாண்ட் ஸ்ட்ரிப் வச்சு இந்த புத்தா வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து அமேசானில் வாங்கினது தான். எதுக்குமே ஆணி அடிக்கலை, எல்லாமே வந்து கமாண்ட் ஸ்ட்ரிப்ஸ் தான். அது அந்தந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கமாண்ட் ஸ்ட்ரிப்ஸ் தான் வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ நேராக அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வாங்கினேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் வந்து ரீபாட்டிங்லாம் பண்ணல, அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது, தண்ணி ஊற்றி வைக்கிறது, திருப்பி கொண்டு வந்து இங்கே வைக்கிறதுன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு கீழேயே வந்து ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன். அதோட ஒட்டி நமக்கு ஒரு விண்டோ வரும். ஸோ அந்த விண்டோக்கு வந்து டபுள் கலரில் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். நம்ம வீடு ஃபுல்லாகவே இதே இது தான் இருக்கும், இந்த கர்டன் தான் இருக்கும். ஒரு 2-3 செட் கர்டன் மாதிரி இருக்குது. ஸோ செட்டு மாற்றுறப்போலாம் இதே மாதிரி மாற்றிக்கிறேன். கிரே கலர் வித் ப்ளூ கலர் வரும். இந்த ப்ளூ தான் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வாலுக்கு கொடுத்துருக்கோங்கிறதுனால அதே ப்ளூ வச்சுருக்கேன். ஸோ நம்ம டோரை ஓப்பன் பண்ணதும் ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி வரும். இது டோர் வந்து ஆக்சுவலி விண்டோ வந்து இது டபுள் விண்டோ தான், சின்ன விண்டோ தான். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நிறைய ஒயர்லாம் இருந்ததுனால ஃப்ளோர் லென்த்துக்கும் போட்டிருக்கேன். நான் விண்டோவோட சைடுக்கு முடிக்காமல் ஃப்ளோர் லென்த்துக்கு போட்டிருக்கேன். அதை ஒட்டி வந்து 3 நம்மளோட ஃப்ரேம்ஸ் இருக்கும்ல, அமேசான் ஃப்ரேம்ஸ். அதில் வந்து ஒரு புத்தர், 2 மணி பிளான்ட் மாதிரி இருக்கிற ஒரு குட்டி ஃப்ரேம் ஒட்டியிருக்கேன். சேம் கமாண்ட் ஸ்டெப்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதை ஒட்டி நம்மளோட ஃபோக்கஸ் வால். இது எத்தனை பேருக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும்னு நினைக்கல, அதுதான் பிஃபோர் பிக்சர். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒன்றும் பார்த்து நான் வாங்கி அதில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் வந்து வாலுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு கார்னர் ஷெல்ஃப் இருக்குது. இந்த ப்ளூக்கு இந்த கார்னர் ஷெல்ஃப் எடுக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த கார்னர் ஷெல்ஃப் விட அதில் இருக்கிற பொருள் நல்லா பாப்பாகி தெரியணும்னா அது கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு குட்டி ஃப்ளோட்டிங் டிவி யூனிட், அதுலேயும் குட்டி குட்டியாக இருக்கிற ஐட்டம்ஸ். இது எல்லாமே ரொம்ப பட்ஜெட்டில் தான் வந்துச்சு. கார்னர் ஷெல்ஃப் வந்து ஒரு 900 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. இந்த டிவி யூனிட் வந்து 2700 கிட்ட இருந்துச்சு. டிவி யூனிட் அப்படின்னு பார்க்குறப்போ அது ரொம்ப நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபவுண்டைன் புத்தா. அதோட ஒயர் வந்து தெரிய வேண்டாம். இப்போ டிவிக்கெல்லாம் ஒயர் தெரியாது, நாங்கள் ரெகுலராக டிவி பார்க்குற ஆளுங்க கிடையாது. ஸோ நாங்கள் பார்க்கையில எடுத்து சொருவிட்டு திருப்பி எடுத்து அதுக்குள்ளே வச்சுடுவேன். பட் இந்த ஃபவுண்டைன் நான் டெய்லி யூஸ் பண்ணுவேங்கிறதுனால அந்த ஒயரில் வந்து இந்த மாதிரி ஒரு பூ தோரணம் மாதிரி சுற்றி விட்டுருக்கேன். ஸோ அது ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. அது ஒயிட் கலரில் தேடினேன், கிடைக்கல.
அண்ட் அந்த கீழே இருக்கிற ஷெல்ஃப்லலாம் கூட ரொம்ப பொம்மையெல்லாம் வைக்காமல் ஜஸ்ட் ஒரு 2 புக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து மிரர் ஸ்டிக்கர்ஸ், 3D மிரர் ஸ்டிக்கர்ஸ். தனித்தனி ஸ்டிக்கராக இருக்கும். நம்ம டிசைனுக்கு ஒட்டிக்கலாம். நம்ம கலரில் வந்து லைட் பிரதிபலிக்கும். நம்ம வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி ப்ளூ கலர் வால்லேருந்தும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கோம். அண்ட் இந்த டார்க் கலர் போட்டிங்கன்னா ரொம்ப டார்க்காக இல்லையாக்கா ரூம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க பெயிண்டிங் வீடியோவில். நிறைய விண்டோஸ் இருக்கிற வீடு, கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற வீடு தான். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. நம்ம அந்த விண்டோக்கு மேலேயே வந்து நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் தமிழ் சேனல், நம்மளோட லவ்லி தமிழ் சேனல், லவ்லி தையல் சேனலோட 2 சில்வர் ப்ளே பட்டன், சென்டரில் ஒரு பூ மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன். சேம் விண்டோக்கு வந்து அந்த காம்பினேஷன்லேயே ஸ்க்ரீன் போட்டிருக்கேன், கர்டன் போட்டிருக்கேன். கீழே ஃப்ளோர் லென்த் வரைக்கும் இருக்கும். இந்த சைடும் சின்னதாக அந்த கேப் இருக்கும். அந்த கேப்பில் அந்த புத்தர் சிலைக்கு புத்தர் ஃப்ரேம் இருந்துச்சுல, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இந்த தாமரையோட பிக்சர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மார்னிங்லலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருவேன். ஒரு கார்னரில் வைக்க மாட்டேன், இந்த மாதிரி எடுத்து விட்டுருவேன். ஸோ வெளிச்சம் நல்லா தான் இருக்குது. அந்த ப்ளூ வால்னால் டார்க்காவோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எந்த ஃபீலிங்கும் இல்லை. அண்ட் அந்த ஃபோக்கஸ் லைட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கோம். அண்ட் அந்த தாமரை ஃபோட்டோ இருந்துச்சு இல்லையா, அந்த தாமரையோட ஃப்ரேம்ஸ்க்கு கீழேயே இந்த ஜிசி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இன்னும் பிளான்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணும், என்ன மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்லாம் எனக்கு தெரியல. ஜஸ்ட் இப்போதைக்கு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து இதுதான் நம்மளோட சோஃபா. இது ஏற்கனவே எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த கலர் பெருசாக பிடிக்கல. இங்கே வந்து வேறு எந்த கலரும் கிடைக்கலங்கிறதுனால இந்த சோஃபா கவர் வந்து அமேசான்லேருந்து நான் வாங்கினேன். நீங்கள் நார்மல் சோஃபா, நார்மலாக ரொம்ப பிஞ்சு போயிருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட வாங்கிக்கலாம். இது வந்து டபுள் கலர், ஒன் சைடு இந்த ஆரஞ்சு இருக்கும், உள்ளே வந்து ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு மாடர்ன் லுக்காக வேணுன்னா அந்த கிரே கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த குஷனுக்கு இது நல்லா இருக்குங்கிறதுனால ஆரஞ்சு வச்சுருக்கேன். டீபாயில் வந்து ஒரு ஒயிட் கலர் நெட்டட் கிளாத் போட்டு அது மேலே ஒரு ரன்னர் மாதிரி போட்டிருக்கேன். இந்த யானைக்குட்டியை நீங்கள் என்னோடய ரூம் டூர்லேயும் பார்த்துருப்பீங்க. அப்பப்போ அங்கங்கே எடுத்து மாற்றி வச்சுக்குவேன். அந்த ரூமில் இருக்கிறத இங்கே வச்சுப்பேன், இங்கே இருக்கிறத அங்கே எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அதோட ஒரு போட்பூரி. இது நல்ல ஸ்மெல் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்பப்போ எசென்ஷியல் ஆயில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கேயும் ஒரு குரோட்டனோட செடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த எல்லா கலரையும் பைண்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ, இந்த மெரூன், இந்த ஆரஞ்சு எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கார்பெட் வந்து குட்டி கார்பெட்டாக போட்டிருக்கேன். 3 சோஃபாவோட இதுலேயும் கார்னர் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த சோஃபாவோட இதை வந்து அந்த கார்பெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லா கலரையும் பைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி லுக் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனை வந்து நடுவில் பண்ணி விட்டுட்டேன்னா அடுத்து அதோட ரைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு வால் இருக்கும். இங்கே வந்து நம்மளோட பெட்ரூமோட டோர் இருக்குது. இதோட ரூம் டூரும் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இப்போ தான் ஒரு குட்டி மேக்கோவர் கூட நம்ம பண்ணோம். ஸோ இங்கே வந்து இந்த ஃப்ளோட்டிங் வால் ஷெல்ஃப் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வால் ஷெல்ஃபும் அமேசானில் வாங்கினது தான். டுடே டீல்ஸில் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு முன்னாடி 1000 ருபீஸ் கிட்ட வாங்கினேன். அண்ட் இது எல்லாமே கொரோனா டைமுக்கு முன்னாடி, மார்ச்சுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். இப்போ எல்லாமே ப்ரைஸ் ஏறி இருக்குது. நான் வாங்கினப்போ வந்து மார்ச் எல்லாம் முன்னாடியே எனக்கு டெலிவரி ஆகிற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். நான் அப்போலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் என்கிட்ட இருந்தது அப்பப்போ வாங்கினதுன்னு குட்டி குட்டி பொம்மை பீசஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பீசஸ், கலெக்டிவ் பீசஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு மேலேயே எங்கள் தாத்தா பாட்டியோட ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. ஆத்தாவை நீங்கள் இப்போ இருக்கிற வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோ. அண்ட் எனக்கு இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு பிக்சர் வந்து இது. மாமா வந்து இதை நம்ம தமிழ் பியூட்டி டிவியில் இன்டர்வியூ கொடுத்துருந்தோம்ல, அன்றைக்கி எடுத்த செல்ஃபீஸ் இது. ஸோ அன்றைக்கி எடுத்த செல்ஃபீஸில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதை பெரிய ஃப்ரேமாக வாங்கி செஞ்சு கொண்டு வந்து அங்கே மாட்டி வச்சுருக்காங்க. அந்த சைஸ், அந்த ஃப்ரேம், அது எல்லாமே எனக்கு ரொம்ப வந்து பிரியமாக இருக்குது. இப்போது வந்து ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்னா அதுன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு எங்களுக்கு அமைஞ்ச பிக்சர் கூட. ஸோ அதனால் அந்த பிக்சர் வந்து எங்களோட பெட்ரூமுக்கு மேலே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதோட கொஞ்சம் தள்ளி வர்றப்போ நம்மளோட ஷோகேஸ் இருக்கும். இதில் பெருசாக எதுவும் இல்லை. கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட்காக நான் இந்த கலர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு vlogல பார்த்துருக்கோம். மேலே கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற பொம்மைங்களை வந்து அப்படியே ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்க்ரீன் வந்து என்னோடய நேர் வாசல்லேருந்து வெளிவாசல்லேருந்து கொல்லப்பக்க வாசல் வரைக்கும் ஒரே ஓப்பன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் மறைக்காமல் போட்டிருக்கேன். இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம டைனிங் ஹால் பார்த்துட்டு வந்து பார்க்கலாம். ஸோ டைனிங் ஹாலுக்கு டோர் அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த பெரிய ஆர்ச் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஓப்பன் ஃப்ளோர் மாதிரி தான் இருக்கும். நம்ம வீடே வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட ஆஃபீஸ் ரூம் டோர் இருக்குது. இந்த டோர் எல்லாமே நம்ம வீடு கட்டுறப்போ செஞ்சது தான், ஆசாரி அண்ணா வச்சு செஞ்சது தான். அப்புறம் இங்கே ஒரு சின்ன க்ராக்கரி யூனிட் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அதே ஸ்க்ரீன் கலர் காம்போ தான் போட்டிருக்கேன்.
கீழே வந்து நம்மளோட 6 சீட்டர் டைனிங் டேபிள். ஆனால் இது 4 சீட்டுக்கு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் 4 சேர் மட்டும் போட்டிருக்கேன். அந்த ப்ளூவோட நல்லா எல்லா தீமுமே செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சேர் கவர்ஸ் வாங்கி இதில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் பிளாஸ்டிக் சேர்ஸ் கூட போடலாம். நிறைய பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்குது, ஒரே மாதிரி லுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேர் கவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீயா கொடுத்த கிஃப்ட் அது. ஸோ எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ப்ளூ பிளேட் அந்த ப்ளூ டிசைன்லாம் அப்படியே மேட்ச் ஆகிருந்துச்சு. ஸோ இது என்னோட ஸ்கின் கேர் அந்த கேபினெட் இருக்கிற அந்த செக்ஷன். இங்கே வந்து நான் ஒரு செங்கலாக இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா ஏற்கனவே இருந்த வாஷ் பேஷனை எடுத்துகிட்டு இது வச்சதுனால கொஞ்சம் அங்கே வந்து மிஸ்மேட்சாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அப்புறம் நம்மளோட ஃப்ரிட்ஜ், அப்புறம் அங்கேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹால் வந்துடும். அவ்வளவுதான். ஸோ இந்த ஏரியா வந்து இதுக்கு மேலே வந்து தாத்தாவோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்கோம். ஸோ சாமி கும்பிட்றப்போ டெய்லி பூ போடுறதெல்லாம் இந்த இடத்துல இருக்கிற தாத்தாவோட ஃபோட்டோக்கு தான். லைட் இல்லாத வரைக்கும் உள்ளே இருக்கிறது என்னன்னு வெளியில் தெரியாது இந்த கர்ட்டனில். ஸோ லைட் போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியும். எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து செட் பண்ணேன். இந்த ஹார்ட்டுனாக இருந்ததெல்லாம் கூட இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஃபிலிம்ஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது நல்லா நரம்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஷெல்ஃப் தான் என்னோடய வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கிறதுக்கு இப்போ காரணமாக இருக்குது. எல்லாமே நான் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஆர்கனைசேஷனை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இல்லாட்டி இது ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ இந்த ஷெல்ஃப், அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டூல் வச்சு என்னோடய லாண்ட்ரி பாஸ்கெட், அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட வாஷிங் மிஷின், அப்புறம் இந்த கார்னரில் நம்ம ஹூக்ஸ் எல்லாம் மாட்டி நம்மளோட தொடப்போம், டஸ்டர் அதெல்லாம் இருக்குது, ஸ்பின் மாப், அப்புறம் நார்மலாக இருக்கிற ஸ்ப்ரே மாப் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வேக்யூம் கிளீனர் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஏரியாவில் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து நம்மளோட கெஸ்ட் பாத்ரூம் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே இது வந்து கதவை திறந்தீங்கன்னா கொல்லை பக்கம் வந்துடும், பின் பக்கம் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஏனியும் இப்போ மழை சீசனுங்கிறதுனால இந்த துணிக்காய போடுறத எடுத்து மேலே ஸ்லாப்லேருந்து எடுத்து கீழே வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல தான் நம்மளோட ட்ரெட்மில்லும் இருக்கும். ஸோ இந்த குட்டி இடத்துல தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து நம்மளோட சாவி கொத்து மாட்டிருந்தோம்ல, அதுக்கு கீழே வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் யாருக்குமே இது பிடிக்கல. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னடி ரெட்டாக இருக்குன்னு. அதனால் நான் எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்கேன். யூஸ்வலாக 2 கதவுமே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு வெளியிலேருந்து கிளார் அடிக்குங்கிறதுனால நான் சாத்தி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட வீடு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எல்லாமே கமாண்ட் ஹூக்ஸ் வச்சு, ஃபஸ்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே கமாண்ட் ஹூக்ஸ் வச்சு வச்சுருக்கோம். மேலே இருக்கிற சில்வர் ப்ளே பட்டனும் அப்படி தான். எல்லா ஃபோட்டோவும் அங்கே அந்த பெரிய ஃபோட்டோ இருக்குல்ல, அது கூட அப்படி தான். இந்த வால் ஷெல்ஃப், அப்புறம் டிவி யூனிட், அப்புறமா நம்ம வந்து கீ ஹோல்டர், அந்த கார்னர் ஷெல்ஃப், இதுக்கு மட்டும்தான் ட்ரில் பண்ணியிருக்காங்க. அதுக்குமே 2 ட்ரில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ட்ரில்லுமே பண்ணல. வேறு என்ன, இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி ஓட்டினேங்கிறதுக்கு நம்ம சேனலில் செப்பரேட்டாக நான் டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸோட லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். பெயிண்ட் எப்படி பண்ணேன், என்ன மாதிரி பட்டி பார்த்தேன், எந்த மாதிரி கார்னர்லாம் பண்ணேங்கிறதுக்கும் நம்ம சேனலில் கீழே வந்து நிறைய விளாக்ஸில் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இல்லை இது டீட்டெயில்டாக ஒரே விளாகில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆர்கனைசிங், ஹோம் டெக்கரேட்டிங், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், vlogs, வெயிட் லாஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய vlogs வந்து ரொட்டீனாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.